நல்லா இருந்துச்சுண்ணா. புது கான்செப்ட்டு, நரபலியை பற்றி பேசியிருக்காங்க. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம்ப்ட்டு. தமிழ் சினிமாவில் பெருசாக பேசப்படாத ஒரு கதை. நல்லா இருந்துச்சு. ஆமாம், புரியுது. ஒரு சில பேருக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேபி. ஆனால் படம் ஃபுல்லாக பார்த்தா புரியணும் கண்டிப்பாக. இது வந்து இன்னும் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு நரபலியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. நாசர் சார் போர்ஷன் நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாரு. இன்ஸ்பெக்டராக ஒரு சில பேர் போலீஸாலாம் பண்ணியிருந்தாங்க. அவங்களாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இங்கே இருக்கவர் கூட இவர் கூட நல்லா பண்ணியிருந்தாரு. மியூசிக் வைஸ் மேக்கிங் வைஸ்லாம் படம் செம்மையாக இருக்கணும். ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு தெரியல. யங்கர் ஜென்ரேஷன் புது கான்செப்டை விரும்புகிறவங்க வந்து பார்க்கலாம் தாராளமாக. சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு முதல் லாஸ்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்டாக இருந்தது. நமக்கு இனி அடுத்தது என்ன நடக்கும்னுள்ளொரு இதே இருந்தது. கொஞ்சம் பயமாகவும் தான் இருந்தது. ഇതൊരു നരബലി அந்த மாதிரி தான். இந்த மனுஷங்களை கொண்டு வந்து கொண்டு அவருக்கு அதில் ஏதோ கிடைக்குது அந்த மாதிரி தான். எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. வந்திருக்கு. இது டிஃப்ரெண்ட், அவ்வளோ டிஃப்ரெண்ட் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் ஒரு பயமா இருக்கும். நல்லா இருந்தது. நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. அப்படியா? என்ன இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சது அது மலையாளத்தில் இந்த மாதிரி படம் எல்லாம் வந்திருக்காங்க. நான் மலையாளம் தான், நான் நிறைய பார்த்துருக்காங்க. அதனால எனக்கு சீக்கிரம் பிடிச்சது. மியூசிக் ஆமாம், மியூசிக்கு செம்மையாக இருந்தது. சூப்பராக இருந்தது. இல்லை, எல்லா ஆளுங்களையும் கொடுக்குறாங்க. மார்க்கெட்டில் இருக்கும் தக்காளி நான் பார்க்க வந்த படம் அக்காளி. ஸோ படம் வந்து பிளாக் மேஜிக்னா நிறைய பேருக்கு தெரியுமோ அப்படின்னு தெரியல. இந்த நரபலி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்பாதீங்க. மூட நம்பிக்கையாக போய் அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணாதீங்க. நம்பிக்கை இருக்கலாம், அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வேண்டாம் அப்படின்றத சொல்ல வராங்க. அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வேணாம்னு சொல்ல வராங்க. எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஏதோ ஓம் பிரகாஷோடைய ஸ்டூடெண்ட்னு நினைக்கிறேன், கிரி மர்ஃபியா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே. ஸோ அதுதான் காதில் வாங்கினேன். எடிட்டிங் சூப்பராக இருக்குது. கலர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த டார்க் அந்த ஃபீல் தரது, ஒரு பாலடைஞ்ச பங்களா அந்த ஃபீல்லாம் சூப்பராக கொடுக்குது. ஆமாம், இப்போ அப்படி பார்த்தா லியோவில் கூட நம்ம தளபதி தான் பண்ணியிருக்காங்க. பிளாக் மேஜிக் யாரையும் நம்பாதீங்க, பலி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இதில் அது கொஞ்சம் ஷார்ட்டாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஸோ படம் நல்லா இருக்கு. ஆமாம், இது ஃபுல்லாக காமிச்ச மாதிரி இருக்கு. ஸோ நல்லா சில பேருக்கு புரியலன்னா அவங்க கதையிலேருந்து கொஞ்சம் வெளியில் வர மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு. பட் கதையோட ஒன்றி பார்க்கும்போது கதை நல்லா இருக்கு. அப்படி சொல்ல முடியாது. ஈவனாக இருக்கு. சூப்பராக இருக்கு ப்ரோ. மியூசிக்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்கு. நல்லா த்ரில்லர் மூவிங்க. அதுதான் போகுது. அடுத்தென்னு போய்கிட்டு. நாசர் தான் நான் மெயினான கேரக்டர் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு பார்க்கறது. புரியுது. அப்படியே போகுது, ஸ்லோவாக போகுது, ஆனால் புரியுது. கடை போகுது. மியூசிக்கும் கேமராமேனும் வேற லெவல் பண்ணியிருக்காங்க. அதுதான் படமே தூக்கி கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். படம் ட்ரைலரை பார்த்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டு நமக்கு இந்த படம் ஆகும்போது அது கிடைக்கலன்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அனிதா ஜானிஸ் சொல்லிட்டு கழுத்தட்டு இருந்தானுங்க. செகண்ட் ஹாஃப் மேலே பார்த்தோன்னு வச்சுக்கா, மற்ற செபஸ்டியன் டொனால்டு சொல்லிட்டு நம்மளுக்கு படம் பார்க்க மனுஷனே பார்க்கவே இல்லை. அவனுக்கு பார்த்து ஏதோ போயிட்டு இருக்குது. இது நம்மளுக்கு என்டாவே இல்லை, என்ஜாய்ச்சிங்காகவே இல்லை இந்த படம். என்ன அந்த மாதிரி ஒரு படம் வந்து பார்த்தோம். இதே ஒரு 2 வருஷத்துக்கு தெலுங்குல வந்து ஒரு படம் வந்து இதே மாதிரி பிலி சுனியம் விச்கிராப்லாம் ஒரு பக்கா ஒரு படம் அந்த விருப்பக்தான் சொல்லிட்டு அது மாதிரி தான் சொல்லிட்டு இந்த படம் பார்க்க வந்து தேட்டரில் வந்து வந்தேன். நான் இவனுக்கு பார்த்து ஏதோ சொல்லிட்டு இருக்கானுங்க. படம் ஆரம்பிங்க ஃபுல்லாக கான்வர்சேஷன் தான். படம் ஆரம்பிங்க எப்படி மாதிரி ஒரு படம் மாதிரியே ஃபியூச்சர் ஃபிலிம் மாதிரியே இல்லை, ஒரு டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி ஸ்டார்ட் ஆகிது. என்ன வந்து ஏன்னா இவங்க கொடுக்குற எக்ஸ்பெக்டேஷனுக்கு ட்ரைலர் பார்க்க முடியல. படத்தில் ஒன்றுமே இல்லை. என்னென்னு பார்த்து வந்து தேட்டருக்கு வந்தோமோ அது மாதிரி ஆயிடுச்சு. படம் தேட்டரில் ஓட்டு கொடுத்துல ஆனால் படத்துக்கு ஏசி கொடுத்துறாங்க. ஆனால் இந்த படத்துக்கு வந்து யூஏ தான் கொடுத்துருக்காங்க.
கதை புரிஞ்சுது. புரிஞ்சுது. ஸ்லோவாக போகுதுன்னு படம் இல்லை நல்லா தான் போயிட்டுருக்கு. நாசர் சாரோட பர்சன்ஸ் சூப்பராக இருக்குது. ஓகே, யாரோட பர்சன்ஸ் நல்லா இருக்கு? அந்த நாசர் சார், அந்த 2 பேர் போலீஸ், அவங்களாம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோரி ஆல்ரெடி நிறைய வந்துருக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, நல்லா இருக்கும். மியூசிக்கெல்லாம் எப்படி? சாங்ஸ் எல்லாமே ஓகே, நல்லா இருந்துச்சு. படத்தில் என்ன மாதிரி கான்செப்ட்? என்ன மாதிரி கான்செப்ட்னா, என்ன மாதிரி? 2 அதான் நாசர் இருக்கனால கதை அப்படியே ஓடுது. ஸ்லோவாக போகுது. கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, அப்புறம் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. புரிஞ்சுது, கொஞ்சம் புரிஞ்சுது. லாஸ்ட் நேரத்தில் தான் சரியா இதாகல. உங்களுக்கு யாரோட இது கேரக்டர்? யாரும் இது ஒன்றுமே புரியலையே, அதான் கதை.